சேல்ஸ் கால்ஸ்க்கும் மார்க்கெட்டிங் செஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? மார்க்கெட்டிங் செஷனில் நம்ம ப்ராடக்ட்டோட நம்ம சர்வீஸோட பெஸ்ட் ஃபீச்சர்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். எதனால் இந்த ப்ராடக்டை வாங்கணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இந்த ப்ராடக்ட் என்ன ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணுது, என்ன தேவைகளை பூர்த்தி பண்ணுது அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஆனால் சேல்ஸ் கால்ஸில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம சொல்ல தேவையில்லை. கஸ்டமர்ஸ் மோஸ்ட்லி இந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அப்போ சேல்ஸ் கால்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு லாங் டைம் ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கோங்க. அது அந்த ப்ராடக்ட் ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லை அவுட் ஆஃப் பிஸ்னஸாக கூட இருக்கலாம். ஒரு ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம்னா இன்னைக்கு இல்லைனாலும் இன்னொரு நாள் நம்ம ப்ராடக்ட் அவங்க வாங்குறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்தது நீங்கள் கேள்விகள் நிறைய கேட்கணும். அதுவும் ரொம்ப குவாலிட்டியான கேள்விகள் கேட்கணும். அவங்க என்ன ப்ராடக்ட் வாங்க விரும்புகிறாங்க, அந்த ப்ராடக்ட் மூலமாக என்ன ப்ராப்ளம் அவங்க அட்ரஸ் பண்ண விரும்புகிறாங்க, அதுக்கப்புறம் அவங்க எக்ஸாக்டாக என்ன ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கஸ்டமருக்கு நீங்கள் என்ன சொல்யூஷன் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் சரியான சொல்யூஷன் கொடுக்குறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் எக்ஸாக்டாக எந்த ஃபீச்சர் அவங்களோட ப்ராப்ளமை அட்ரஸ் பண்ணுது அப்படிங்கிற ஃபீச்சரை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். இப்படி பண்ணுறது மூலமாக நீங்கள் டைம் சேவ் பண்ணுறீங்க, உங்கள் கஸ்டமரோட டைமை வேல்யூ பண்ணுறீங்க அப்படிங்கிறத அவங்க உணர்வாங்க. அட் த சேம் டைம் நீங்கள் வேகமாக அவங்க பர்ச்சேஸ் ப்ராசஸ்க்குள்ளே என்டர் ஆயிடுவீங்க. அதுக்கடுத்தது யார் டிசைடிங் அத்தாரிட்டி அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அவங்க பர்ச்சேஸ் ப்ராசஸ் என்ன, அதில் இருக்கிற ஸ்டெப்ஸ் என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அவங்க வெண்டராக மாறுறதுக்கு நீங்கள் என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இப்படி தெரிஞ்சுக்கிறது மூலமாக அந்த டீட்டெயில்ஸ் இமிடியேட்டாக நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஈவன் அந்த சேல்ஸ் அஃபீஷியலாக க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னால் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா டீல் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சொல்லி அடிங்க. சூப்பராக பிஸ்னஸ் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்.